குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குதுன்னா, ராசிக்குள்ளேயே சுக்கிரனும் கேதுவும் இணைவு. எப்போ ராசிக்குள்ளே கேது வந்ததோ அப்போ இருந்து சிம்மத்திற்கு ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கு. எதை எடுத்தாலும் அதில் ஒரு பற்றுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன் இதெல்லாம் நடக்குது, எதுக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியே ஒரு மனக்குமுறல். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் அடிக்கடி வந்து போகிறது. அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாகவும் ஏற்ற இறக்கங்கள் நிறையா இருக்கிறது. நம்மளுக்கே மனசு ஒரு நிலைப்படாமல் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. நல்லதே நடந்தாலும் நம்ம அதை முழுசாக அனுபவிக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய மனக்குழப்பங்களை கொடுக்குது அந்த கேது. எதுலேயுமே ஒரு பற்றுதலை வைக்க விடாமல் பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட கேது ராசிக்குள்ளே இருக்கிறார். கூடவே சுக்கிரனும் இருக்குது. போதாக்குறைக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். என்னதான் 8ஆம் இடத்துல சனி வக்ரமானாலும் அது அஷ்டம சனி. வக்ரமானதுனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அதனுடைய பாதிப்பு, அதனுடைய வீரியம் அப்படிங்கிறத வேணால் சொல்லாமே தவிர அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு கொஞ்சமாவது இருந்துட்டு தான் இருக்குது இப்போவும் சிம்ம ராசிக்கு. ஸோ ராசிக்குள்ள கேது 8ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது ஒரு நார்மலான நல்ல ஒரு கோச்சாரம் கிடையாது. ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, லாபத்தில் குரு பகவான் இருக்கார். அது ஒன்று தான் ஆறுதல் சிம்மத்திற்கு. அந்த லாப குரு எல்லா விஷயத்தையும் சரிகட்டும் விதமாக உங்களை அப்படியே பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறதான் சொல்லணும். ஸோ 2ஆம் இடத்துல பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியனும் உங்களுடைய 2ஆம் அதிபதியான புதனும் இருக்காங்க. இங்கே புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தில் இருக்கார். குடும்பஸ்தானம் அவ்வளோ வலுவடையுது. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 3ஆம் இடத்துல செவ்வாய் தரிய வீரிய ஸ்தானத்தில், அதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சூழல் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. குரு 11ஆம் இடத்துல லாப குருவாக அமர்ந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, முதல்ல சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடமான கன்னி ராசிக்குள்ளே இந்த மாத தூக்கத்தில் புரட்டாசி 1ஆம் தேதி வந்தார் அப்படின்னா அந்த மாதம் முழுக்க 2ஆம் இடத்துல தான் இருக்க போகிறாரு. நல்ல ஸ்தானம் தான் சூரியனுக்கு. அது 2ஆம் இடம். 2ஆம் அதிபதியும் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் இருக்கிறதுனால ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன் தான் சூரியனுக்கு. சிம்மத்திற்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சூரியனுடைய பார்வை சனிக்கு கிடைக்குது, சனியினுடைய பார்வை சூரியனுக்கு கிடைக்குது. ஒரு நல்ல விஷயம். இந்த மாதம் முழுக்க சூரியன் கன்னிராசியில் தான் இருக்கிறாரு. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி 2/10/2025 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், முயற்சி ஸ்தானத்துக்கு. செவ்வாயோட இணைவு. ஆனால் செவ்வாய் இந்த லக்னத்திற்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால 9, 11, 2 தொடர்பு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த பயிற்சியுமே நல்லா தான் இருக்குது. 23ஆம் தேதி புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராசியிலிருந்து அங்கே சுக்கிரன் நீச்சம், ஆனால் பரிவர்த்தனை ஆகுது. புதன் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் புதனும் இருக்கிறதுனால பரிவர்த்தனையாகி அங்கே சுக்கிரனும் பலமடைகிறார். அப்போ புதனும் சுக்கிரனும் பலமடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் புதனுடைய பயிற்சி 16ஆம் தேதி, சுக்கிரனுடைய பயிற்சி 23. இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள், அந்த 7 நாட்களில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு இருக்கும். இல்லை இல்லாமலும் போகலாம். கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம். அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை அந்த கிரகம் நின்று நட்சத்திரத்தை, அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் நின்று தசாபுத்தி அந்தரம் நடத்தினாலும் நம்ம சொன்னது அப்படியே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்படி அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் இல்லைனாலும் நடக்கும். என்ன பெரிய மாற்றங்கள் அது ஏற்படுத்தாது, அவ்வளோதான். ஓகே, இப்போ முதல்ல சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி சூரியனுங்க இந்த மாதம் முழுக்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். என்ன விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ஃபர்ஸ்ட் ஒன்று மிக முக்கியமான ஒரு விஷயம்,
அந்த அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு சனி இருக்கு இல்லையா, 8ஆம் இடத்துல இருந்து தொழிலில், வேலையில், குடும்பத்தில் எல்லா பக்கம் பிரச்சனை பண்ணி விட்டுருக்கிறாரு. அவர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி அந்த அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பை முதல்ல சூரியனுடைய பார்வை குறைக்குது. பெரிய ரிலீஃப் சிம்மத்துக்கு. அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் வேலையிலிருந்து வந்த பிரச்சனையாகட்டும், கூட வேலை செய்கிறவங்க நம்மளுக்கு பண்ண தொந்தரவுகளாகட்டும், சுயதொழில் பண்ணிட்டு இருக்கும்போது தொழிலில் வந்த மந்தத்தன்மையாகட்டும், இல்லை அடுத்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படி இப்படி நினச்சிருக்கும், அதில் வந்து தடைகளாகட்டும், தடைக்கேடுகளாகட்டும், முதல்ல பொதுவாக சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடாது. இந்த காலகட்டம் ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. அது மீறி பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆகும். காசு பண்ண நிறையா இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க, அவ்வளோதான். லாஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அப்போ இரண்டாவதாக ஏதாவது பண்ணலாம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வேணாம். இருக்கிறத அப்படியே ரன் பண்ணி போகிறதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. ஓகே, இப்போ அந்த சனி கொடுக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் இருந்து வந்ததெல்லாம் கம்மி பண்ணிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கு கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள், சில கப்புள்ஸ் பிரிஞ்சே போயிட்டாங்க. ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம், அஷ்டமச்சனிக்கு அப்புறம் பிரிஞ்சே போயிட்டாங்க. நிறைய தொந்தரவுகள் சிம்மத்துக்கு இருக்குது. அப்படி பிரிந்த கணவன் மனைவியோ, நண்பர்களோ, அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ, யாராக இருந்தாலும் சரி, 7ஆம் இடம் பிரிந்து போகக்கூடிய ஒரு உறவு மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. ஏன்னா சூரியனுடைய பார்வை 7ஆம் அதிபதிக்கு இருக்குது. உங்களுடைய பார்வை 7ஆம் அதிபதிக்கு இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஃபேவரான ஒரு பலனை தர காத்திருக்கு. பிரிவினை தவிர்க்கப்படுகிறது. கோர்ட்டு கேஸ் வழக்கு வரைக்கும் போனாலும் கூட பரவாயில்ல, ஃபைனலாக 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துடுவீங்க. மியூச்சுவலாக பிரிகிறது கிடையாது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்து 2 பேர்த்துக்குள்ளே ஒத்த கருத்து உண்டாகி ஒன்று சேர்ந்து எகைன் வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க இந்த காலகட்டம். நம்மளை விட நம்ம குடும்பம் முக்கியம், குடும்பத்தினுடைய வளர்ச்சி முக்கியம், குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம், அவங்களுடைய மன நிம்மதி முக்கியம் அப்படின்னு நம்ம மனசில் நினைப்போம். அதே நேரத்தில் சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். வரைக்கும் போது செலவு பண்ணியாச்சு, உன்னை சேமிப்பியாக அதை அதிகம் பண்ணுவோம். சேமிக்க அடுத்துக்கிட்ட நகர்வை நோக்கி போகுது நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். சேமிப்பு அதிகரிக்கும், சேமிப்பில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும், செலவுகள் குறையும். அப்படிங்கிறது செலவுகள் குறையினா விரைய செலவுகள் நம்ம குறைச்சிக்குவோம். அந்த குறைக்கிறதுக்கு உண்டான எதெல்லாம் குறைக்கலாம், எதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு ஃபேவர் இல்லை அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த காலகட்டம். நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற பழக்க வழக்கங்கள் வரும். உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போவதற்குண்டான, உடல் ஆரோக்கியத்துக்கு குறை தரக்கூடிய பழக்க வழக்கம் உங்களை விட்டு நீங்குது. அதே போல் நீங்கள் சொல்ல காப்பாற்றணும்னு நினைப்பீங்க, அதுக்காக பாடுபடுவீங்க. அந்த விஷயத்த ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக செய்வீங்க. குடும்பம் வளர்ச்சி அடைவதை உங்களால் பார்க்க முடியும். எப்படி? சொன்னதை செய்ய போகிறோம், செலவுகளை குறைக்க போகிறோம், சம்பாதித்தை அதிகப்படுத்த போகிறோம், சேமிப்பு அதிகப்படுத்த போகிறோம். யாருக்காக பண்ணுறோம்? குடும்பத்துக்காக பண்ணுறோம். அப்படியே நம்ம குடும்பம் அப்படியே நல்லா டெவலப் ஆகும். குடும்பத்துக்காக ஏன் பண்ணுறோம்? யாராவது ஒருத்தர் திருமணமாகும், இல்லை காது குத்து வைப்பாங்க, இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு நபருக்கு கரு உண்டாகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் புது உறுப்பினர்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்துது. ஸோ இது எல்லாமே சூப்பரான விஷயமா இருக்கு. அதே நேரத்தில் வேலை தொடர்பான விஷயங்களில் இருந்த இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறி போகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சக்ஸஸை கொடுத்துரும். இல்லை முயற்சி இல்லை, நான் இங்கேயே குடும்பத்தோடு இருக்கணும்னு தான் என்ன இப்போ எனக்கு இருக்குது அப்படின்னாலும் அப்போவும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் நகர்த்தி வெளியில் கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலை என்னவோ அதை செய்யும் இந்த காலகட்டம். எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்புகளை சொல்லுது. பிரிஞ்சு இருக்கும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு குடும்பம்னா என்னன்னு சொல்லி புரிய வைக்கும், ஏங்க வைக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயமும் இந்த சூரியன் செய்கிறாரு. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாடாக ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மை இந்த காலகட்டம். அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் ஓரியன்டாக ஜாப் செய்கிறவங்களுக்கு, ஜெராக்ஸ் கடை, அதே போல் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு, அதே போல் வந்து உங்களுக்கு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, வைத்தியத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, இயற்கை வைத்தியம், சித்த வைத்தியத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதே நேரத்தில் உங்களுக்கு அறநிலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு, மூலிகை பொருள் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு, இந்த சைடில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட், நல்ல வருமானம் அப்படிங்கிறத இந்த காலகட்டம் பார்க்க முடியும். குழந்தைகள் நல்லாவே படிப்பாங்க.
அதே போல் வந்து உங்களுக்கு அந்த ஃபேமிலி ஓரியன்டான விஷயங்களில் முதல்ல வந்து நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கணும். அதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணை புரியுமா அப்படின்னு கேட்டால் துணை புரியாது. தாயாரினுடைய ஆதிக்கத்தில் தான் உங்களுடைய நிர்வாகம் நல்லபடியாக போகும். அப்போ துறையினுடைய பேச்சை கேட்கறது அப்படிங்கிறது 2ஆம் பட்சமாக இருக்கட்டும். தாயாரினுடைய பேச்சை கேட்கறது அப்படிங்கிறது, தாயாரினுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க போதும். பேச்சை கேட்குறீங்க கேட்கல அப்படிங்கிறது அதை வெளிக்காட்டிக்க வேண்டாம். அவங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதை கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, சூரியன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன குறைபாடுகளும் உண்டு. என்னென்னா பிரச்சனை நம்மளே தேடி போயிடுவோம். வாயை வச்சுட்டு கம்மன் இருக்க மாட்டோம். நான் தான் எல்லாத்துலேயும் பெருசு, என்னை விட்டால் யாருமே இந்த விஷயத்தை பண்ண முடியாது அப்படிங்கிற சின்ன தலைகணம் வந்து போகும். ஸோ அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா சனி அதுக்கு உண்டான தண்டனை கொடுத்துருவார். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்ததாக புதன் வரக்கூடிய 16ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல புதன் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் அந்த சனி பகவானே தரமாட்டார். ஏன்னா சனி வந்து அஷ்டமாதிபதி. ஸோ அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா, 6 8ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அதே நேரத்தில் புதனோட வீட்டில் தான் குரு இருக்குது. அப்போ 2, 8, 11 தொடர்பு வந்தாச்சு. 2, 8, 11 தொடர்பு வந்தாச்சு. 5 கூடியவர் 11ஆம் பாவத்தில் இருக்கார். ஸோ இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் தனக்குள்ள திரிகோணத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வரும்போது வரக்கூடிய 16ஆம் தேதிக்கு மேலே, அதாவது வந்து அக்டோபர் 2 புதனுடைய பயிற்சி நடக்குது. அந்த புதன் பயிற்சி ஆகும்போது குருவினுடைய பார்வைக்கு அந்த புதன் வருவார். இப்போ 2, 5, 8, 11 பக்காவாக கனெக்ட் ஆகும். 16ஆம் தேதியிலேருந்து, அதாவது புரட்டாசி 16 அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையில் அந்த புதன் இருப்பார். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். டிஸ்டர்பன்ஸுன்னு ஏன் சொல்கிறேன்னா அது பின்னாடி அதுக்குண்டான விவரத்தை சொல்கிறேன். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் புதன் இருப்பார். கிட்டத்தட்ட அந்த 7 நாட்கள் 2, 5, 8, 11 தொடர்பு ஏற்படுது. பாருங்க, வாராத கடன் ஏதாவது இருக்கா? அதே போல் இஎஸ்ஐ பிஎஃப் அமௌண்ட் எதுவும் நம்மளுக்கு நிலுவையில் இருக்கிறது வராமல் இருக்கா? அதே போல் வந்து உயிர் சம்மந்தமான பாதிப்புகள், உயிர் சொத்து சம்மந்தமான பாதிப்புகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் போயிட்டு இருக்கா? இல்லை வந்து தொழில் சம்மந்தமான விஷயங்களில் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் போயிட்டு இருக்கா? அல்லது நல்லா புரிஞ்சுங்க, திடீர் அதிர்ஷ்டத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? லாட்ரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகளுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அல்லது ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது நல்ல லாபத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இப்படி உங்களுடைய லைஃப்பை ஒரு செகண்டில் ஒரு 10 வருஷம் முன்னாடியோ பின்னாடியோ கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு பொருளாதார ரீதியான மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இது எல்லாத்துக்குமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் அது அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ராசிகளில் விரல் விட்டு சொன்னால் முதல்ல சிம்மத்தை சொல்லிடலாம். ஸோ அந்தளவு கஷ்ட நஷ்டங்கள் நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க. அப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னா அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ளே அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துருங்க. வாரா கடன் இருக்குது, வசூலாகணும். என்ன பண்ணணும்? அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் சிம்பிளாக புதன் ஓரையில் பெருமாளுக்கு நெய் தீபம் போட்டுவாங்க. ஸோ இதுக்காக கோயிலுக்கெல்லாம் போக முடியுமா? கோயில் புதன் ஓரை வந்து மத்தியானம் கூட வரும். அப்போல்லாம் வந்து போட்டிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக போட்டிருக்க முடியாதுன்னு தோணுச்சு. பக்கத்தில் கோயில் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா வீட்லேயே பெருமாளுக்கு நெய் தீபம், அந்த புதன் ஓரை முழுக்க நெய் தீபம் எரியணும். 2 நெய் தீபம். அந்த தீபத்தினுடைய முகம் வடக்கு முகமாக இருக்கணும். போட்டு வழிபாடு பண்ணுங்க. அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு மேஜிக் நடக்க காத்திருக்கு. அந்த 7 நாட்கள் ரொம்ப 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 மைனூட்டான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் கோடிக்கணக்கில் வெளியில் கடன் கொடுத்துருக்கலாம், இல்லை கோடிக்கணக்கில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ரிட்டர்ன் வராதுன்னு இருக்குமில்ல, அதில் வந்து ஒரு 10% 20% கிடைச்சா லாபம் தான். கண்டிப்பாக அந்த 10 20 நம்மளுக்கு வர காத்திருக்கு. 10% எப்படியாவது கொஞ்சமாவது நம்மளுக்கு வந்துடும். நம்ம செலவுக்கு நம்ம இழந்துருச்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்சப்போனா நம்மளை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது. கண்டிப்பாக. சரி, அடுத்ததாக வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, அந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் இதெல்லாம் விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயத்தில் ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்காத சில நன்மைகள் நடக்க காத்திருக்கு. எப்படின்னா, நம்ம என்னைக்கோ போட்டிருப்போம், அது கரெக்டாக முடிஞ்சு நம்ம கை காசு வரும். அந்த மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சு நம்மளுக்கு வரும்.
அதை மறந்துருப்போம், ஆனால் வீடு தேடி வரும், ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை சொல்லுது. ஸோ ஒரு பாசிட்டிவ், ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத பண வரவு உண்டாகுது. முக்கியமாக உயில் சொத்து சம்மந்தமாக பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கு சின்ன வழிபாடு சொல்லிடுறேன். ஏன்னா கோச்சாரத்தில் இதெல்லாம் வரும்போது கரெக்டாக பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகுது. நிறைய பேர்த்துக்கு சொல்லி நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பொது வழியிலையும் சொல்கிறேன், பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். உயில் சொத்து இருக்குது, அது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, பூர்வீக சொத்து இருக்குது, வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழலை சொல்கிறேன் பாருங்க. சிம்பிளாக பாருங்க. யோக நரசிம்மர் அவருக்கு இழுப்பெண்ணெயில் 2 தீபம் போடுங்க. பக்கத்தில் எங்கே யோக நரசிம்மர் இருந்தாலும் போயிடுங்க. இல்லைன்னா யோக நரசிம்மர் ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சுடுங்க. 2 தீபம், இழுப்பெண்ண தீபம். அந்த தீபத்தினுடைய முகம் வந்து தெற்கு முகமாக இருக்கணும். 2 இழுப்பெண்ண தீபம் அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் ஏற்றுங்க. கண்டிப்பாக அந்த உயில் சொத்து சம்மந்தமான விஷயங்கள், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் நம்மளுக்கு சாதகமாகும். உங்கள் சைடு நியாயம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடையும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, அடுத்த சுக்கிரன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்துட்டா, சுக்கிரன் முதல் 23 நாட்களுக்கு ராசிக்குள்ளேயே இருக்கார். 10 கூடிய ராசியில் தொழில் சம்மந்தமாக அந்த அஷ்டமச்சனி அப்படி இப்படி எல்லாம் தாண்டி சுக்கிரனுக்கு எது தொட போகிறார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி தொழில் சம்மந்தமாக, வேலை சம்மந்தமாக, உங்களுடைய கர்மா சம்மந்தமான விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. என்னென்ன நல்லது செஞ்சீங்களோ அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அது ஏற்படுத்துது. அதுதான் அந்த திடீர் அதிர்ஷ்டம், மற்ற விஷயங்கள் எல்லாம் கலந்து வர்றது. 23ஆம் தேதிக்கு மேலே அந்த சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். புதனோட வீட்டில் சுக்கிரன் நீசமாக ஆகுது. சுக்கிரனோட வீட்டில் புதன் இருக்கார். அப்போ இங்கே சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுது. ஏன் அந்த அதிர்ஷ்டம் மற்ற விஷயங்கள் எல்லாம் 23ஆம் தேதி வரைக்கும் தான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ரீசன். 23க்கு மேலே அந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுது. பரிவர்த்தனை ஆகும்போது அதே இடத்துல தான் இருப்பாங்க. அந்த ஸ்தான பலம் உண்டு, ஆனால் பலம் அடைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அப்போ சுக்கிரன் இந்த வருஷத்தில் புரட்டாசி மாதம் கடைசி அந்த 7 நாட்களில் நீச்சம் கிடையாது. உச்ச பலனை தரப்போகுது. அது உச்ச பலனை தரப்போகுது. அப்போது வேலையில், தொழிலில் இதுவரைக்கும் இருந்த பொருளாதார தடைகள் எல்லாமே நீங்கும். என்ன கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பேசுவீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். வெளிப்படையான பேச்சு வேணாம். நம்மளை தூண்டும், இது பேச சொல்லி தூண்டும். நான் என்னென்னவெல்லாம் முயற்சி பண்ணேன் பார்த்தியா, நான் எந்த அளவுக்குலாம் எஃபர்ட் போட்டேன் பார்த்தியா, என்னோட முயற்சியில் உன்னோடதெல்லாம் 1% கூட இல்லை, அப்படி இப்படின்னு நம்மளுடைய முயற்சியை பற்றி, நம்மளுடைய சிந்தனையை பற்றி, நம்மளுடைய செயலை பற்றி இந்த காலகட்டம் பெருமை வீத்துவீங்க 23ஆம் தேதிக்கு மேலே. ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. மற்றபடி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டு. கண் சம்மந்தமான குறைபாடுகள் இருந்தால் நீங்கிடும். அதே போல் வந்து கால் வலி, மூட்டு வலி, தொடை சம்மந்தமான விஷயங்களில் வலி, அதே போல் வந்து இந்த டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் கிடைங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து டயாபெட்டிக் வந்து ஒரு நார்மலைஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது. அதே போல் வந்து டயாபெட்டிக் நார்மல் ஆகுது சூழ்நிலை, அது நல்ல விஷயமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால குடும்பத்தில் வீட்டுக்கு தேவையான முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் இருக்குது இல்லையா, அது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அந்த மாதிரி அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் சேர்த்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது. அதே நேரத்தில் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறது பலமடையுதுங்க. அப்போது எதையும் நம்ம துணிஞ்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்துடுது. பதட்டம் இல்லாத செயல்பாடு மனசுக்குள்ளே வந்துடுது. இது ஒரு நெகட்டிவை பண்ணுது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்னதான கருத்து வேறுபாடுகளை ஊக்குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி கூட சேர்றாரு. அப்படிங்கும்போது மனைவியின் மீதோ கணவனின் மீதோ சிறு சந்தேகம், அனாவசியமற்ற சந்தேகம் மனதிற்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் சொல்லுது. சரியா? இது மட்டும்தான் அந்த சுக்கிரன் பண்ணக்கூடிய ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. புதுசாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு தேவையான மொபைலோ அந்த மாதிரி விஷயங்கள், ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஃபேவராக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ இது எல்லாமே நல்லபடியாக போகுது. அதில் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அப்போது கொஞ்சம் நெகட்டிவ் முன்னாடியெல்லாம் சொன்ன அந்த சூரியனுடைய அமர்வு, புதன் பரிவர்த்தனைக்கு முன்னாடி இப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, அதற்கெல்லாம் வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிளாக காமாட்சி வழிபாடு செய்துட்டு வந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அதை ஒன்று, நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், பூர நட்சத்திரத்தில் பிறந்தா உத்தர நட்சத்திரத்தை பிறந்திருக்கலாம். 3 நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு
காமாட்சிக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. அதே போல் உங்களுக்கு கோதுமை உணவு தானமாக கொடுங்க அன்னைக்கு மட்டும். இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு, ஜென்ம கேதுவினுடைய பாதிப்பு எல்லாமே நீங்கள் வழிபாடு செய்யும் போது இந்த மாதம் மட்டும் அது என்னால் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு. மேலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, பொருளாதார முன்னேற்றம் அனைத்தும் நல்லபடியாகவே கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.